தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான அப்டேட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கான ஆஃப்லைன் ரிப்போர்ட், அதாவது ஆஃப்லைன் ஃபார்மை நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட முடிவில் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தோட கணக்கீட்டு படிவம். இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு ஆஃப்லைன்லேயும் ஆன்லைன்லேயும் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்க நீங்கள் தவறுனீங்கன்னா உங்கள் ஓட்டர் ஐடி கேன்சல் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பீகாரில் ஒரு 20 லட்சம் ஓட்டர் ஐடி கேன்சல் ஆகிருக்குங்க. அதனால் இந்த ஃபார்மை ஆஃப்லைன்லேயோ ஆன்லைன்லேயோ நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணி கொடுத்து தாங்க ஆகணும். ஸோ ஆன்லைனில் ஃபில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேரும் ஆதாரில் இருக்க பேரும், அதாவது ஓட்டர் ஐடியில் இருக்க பேரும் ஆதாரில் இருக்க பேரும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது. அதனால் இந்த ஆஃப்லைன் ஃபார்மை இப்போ எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பாருங்கள். இன்றைக்கி ஈவினிங் ஆன்லைன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிற வீடியோவும் போட்டுறேன். ஒருவேளை நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் ஃபில் பண்ணலாம். பட் என்ன ஒரே விஷயம் அப்படின்னா, கண்டிப்பாக ஆதாரில் உங்கள் பேரும் ஓட்டர் ஐடியில் உங்கள் பேரும் ஒரே மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ பாருங்கள், இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த கணக்கீட்டு படிவம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட பேர், அதுக்கப்புறம் உங்களோட அடையாள அட்டை எண், அதுக்கப்புறம் உங்கள் முகவரி, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த இடத்துல ஓட் போடுவீங்களோ அந்த டீட்டெயில்ஸு, ஒரு QR கோடு, பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ, இது எல்லாமே இருக்கும். 2002 இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோ அப்படியே கூட இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்திலே பாருங்கள், தற்போதைய புகைப்படத்தை ஒட்டவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல உங்களோட இப்போ இருக்கக்கூடிய ஃபோட்டோவை நீங்கள் ஒட்டணும். ஸோ இந்த ஃபார்ம் யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அவங்களே ஃபார்ம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை வாங்கி நீங்கள் பூர்த்தி செஞ்சு கொடுத்தா போதும். ஸோ இந்த BLO யார் யார் எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது உங்கள் ஏரியாக்கான BLO எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பற்றின வீடியோவை நம்ம சேனலில் இன்றைக்கி போட்டுறேன். நீங்கள் அதை வச்சு கூட அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு கூட ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் ஃபஸ்ட்டு பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஆதார் எண் கேட்டிருக்காங்க. ஸோ ஆதார் எண்ணை விருப்ப தேர்வு தான், கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லை. பட் ஆதார் கொடுத்துட்டிங்கன்னா ஆதாரோட உங்களோட ஓட்டர் ஐடியை இணைச்சிருவாங்க. அடுத்து கைபேசி எண், அதாவது உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. அடுத்து தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது உங்களோட அப்பாவோ இல்லை உங்களோட பாதுகாவலர் யாராவது ஒருத்தவங்க பேர், அவங்களோட பேரை நீங்கள் குறிப்பிடணும். அடுத்து அவங்களோட அடையாள அட்டை, வாக்காளர் புகைப்பட அட்டை எண் கேட்டிருக்காங்க. அதாவது வாக்காளர் அடையாள அட்டை எண் நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. அதாவது உங்கள் அப்பாவோடதோ இல்லை உங்கள் பாதுகாவலரோட ஓட்டர் ஐடி நம்பரை இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். அடுத்து தாயார் பேர் கேட்டிருக்காங்க. இதை பொறுத்தளவுக்கு உங்கள் அம்மாவோட பேருங்க. இந்த இடத்துல உங்கள் அம்மாவோட பேரை கொடுத்துக்கோங்க. அடுத்து தாயாரின் வாக்காளர் புகைப்பட அட்டை இருப்பின்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்கள் அம்மாவோட ஓட்டர் ஐடி நம்பர் இருந்துச்சுன்னா அதை கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து துணைவியார் பேர், அதாவது ஒய்ஃபோட பேர் கேட்டிருக்காங்க. ஆண்களாக இருந்தால் ஒய்ஃபோட பேர் கேட்டிருப்பாங்க, பெண்களாக இருந்தால் ஹஸ்பண்டோட பேர் கேட்டிருப்பாங்க. அவரோட பேரை நீங்கள் குறிப்பிடணும். அடுத்து துணைவரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் கேட்டிருக்காங்க. அதாவது அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர், உங்கள் ஹஸ்பண்டோடதோ ஒய்ஃபோட ஓட்டர் ஐடி நம்பரை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணும். இதில் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இருப்பின்னு கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்துச்சுன்னா மட்டும் ஃபில் பண்ணணும், கட்டாயம் அப்படின்னு கிடையாது. ப்ளஸ் அதே மாதிரி தமிழ்லையும் ஃபில் பண்ணிக்கலாம், ஆங்கிலத்திலையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதுதான் எல்லாருக்கும் டவுட் வரக்கூடிய ஒரு இடம். ஸோ இதை நம்ம தெளிவாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல அதை முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு எல்லோரும் வந்துடுவீங்க. இதில் பாருங்கள், முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள். அதாவது 2002 உங்களோட வாக்காளர் அடையாள அட்டையில் உங்களோட டீட்டெயில்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. அதாவது 2002 நீங்கள் பிறக்கவே இல்லை அப்படின்னா இந்த ஃபார்ம், இந்த இடத்த நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதே கிடையாது, இந்த டோட்டல் ஏரியாவையும். ஒருவேளை 2002 நீங்கள் பிறந்திருந்து அப்போது உங்ககிட்ட கண்டிப்பாக ஓட்டர் ஐடி இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ 2002 பிறக்காதவங்க என்ன பண்ணணும்னா இது எதுவும் ஃபில் பண்ண தேவையில்லை. இந்த இடத்துல இப்படி கோடு போட்டு இல்லைன்னு எழுதுகிறாங்க ஒரு சில பேர் இன்ட்டு போட சொல்கிறாங்க. இது ரெண்டுமே BLOவை பொறுத்து. சில BLO எதுவுமே எழுதாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட தெளிவாக கேட்டுக்கோங்க.
இப்போ 2002 உங்களோட சட்டமன்ற தொகுதியோட பேர் இந்த எதுவுமே உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆன்லைனில் செக் பண்ணலாங்க. அதற்கான வீடியோ இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இந்த பேஜில் தான் நீங்கள் வரணும். இந்த பேஜோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதில் கிளிக் பண்ணிவிட்டு தமிழ்நாடு ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலில் பேரை வச்சோ இல்லை எலக்ட்ரல் ரோலை வச்சோ நீங்கள் 2 ஆப்ஷனில் கண்டுபிடிக்கலாம். பேரை வச்சு கண்டுபிடிக்கிற போது அந்த 2002 உங்களோட ஓட்டர் ஐடி எப்படி இருந்துச்சோ அதற்கான டிஸ்ட்ரிக்கு, அசம்பிளி கான்ஸ்டியூஷன், போலிங் ஸ்டேஷனு, அதுக்கப்புறம் எலக்ட்ரோட பேர் இது எல்லாமே தெளிவாக கொடுக்கணும். அப்போ உங்களோட ஹஸ்பண்ட் ஃபாதர் நேம் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் நீங்கள் ஆனா பெண்ணா, அதுக்கப்புறம் உங்களோட கேப்சா கோட் இங்கே கொடுத்துருக்காங்களே இதெல்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா அதற்கான டீட்டெயில்ஸ் வரும். எந்த அசம்பிளி கான்ஸ்டியூன்சி என்னன்றான் அதை பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி முடியலன்னா எலக்ட்ரல் ரோலை கிளிக் பண்ணி எலக்ட்ரல் ரோலை டவுன்லோட் பண்ணி அந்த பிடிஎஃப்பில் உங்கள் பேர் எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதன் மூலமாக கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போது 2002 என் பேர் வாக்காளர் அடையாள அட்டையில் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களோட உறவினர் பேர், அதாவது உங்கள் அப்பாவோ அம்மாவோ இல்லை தாத்தா பாட்டி இந்த மாதிரி யாரோட பேராவது இந்த 2002 வாக்காளர் பட்டியலில் இருந்துச்சுன்னா அவங்களோட பேரை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கலாம். இந்த இடத்துல அவங்களோட பேர், அடுத்து அவங்களோட வாக்காளர் அடையாள அட்டை எண், அதாவது உங்கள் தாத்தாவோ பாட்டியோ அப்பாவோ அம்மாவோ யாரோட அவங்களோட அடையாள அட்டை எண், அதுக்கப்புறமா அவங்களோட உறவினர் பேர். இப்போ எடுத்துக்காட்டாக உங்கள் அப்பா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட உறவினர் பேர் உங்கள் தாத்தா பேர் கொடுத்துருப்பாங்க. இதுவே உங்கள் அம்மா இருந்திருந்தாங்கன்னா ஒன்று உங்கள் அப்பாவோட பேரை உறவினராக கொடுத்துருப்பாங்க, இல்லை தாத்தாவோட பேர் கொடுத்துருப்பாங்க. அந்த பேரை கொடுக்கணுங்க, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதில் இடத்துல யார் பேரை கொடுக்குறீங்களோ அவங்களோட உறவினர் பேரை இங்கே நீங்கள் எழுதணும். இது மாதிரி உறவு முறை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த உறவு முறையில் இங்கே யாரோட பேர் கொடுக்குறீங்க, இப்போ உங்கள் அப்பாவோட பேர் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களோட உறவினர் பேர் உறவு முறையில் என்ன வரும், அப்பான்னு வரும். ஸோ அதே மாதிரி அவங்களோட உறவு முறை என்ன, அதுக்கப்புறம் அவங்க எந்த மாவட்டம், அடுத்து எந்த மாநிலம், அவங்களோட சட்டமன்ற தொகுதி எது, அவங்களோட சட்டமன்ற தொகுதியோட எண், பேர், பாகம், வரிசை எண், இது எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதாவது 2002 ஓட்டர் ஐடி வச்சுருக்கிறவங்க இந்த பாகத்தை ஃபில் பண்ணுங்கள், 2002 ஓட்டர் ஐடி இல்லாதவங்க இந்த பாகத்தை ஃபில் பண்ணுங்கள். இந்த பாகத்தை ஃபில் பண்ணுறவங்க உறவினர் பேர் எழுதுங்க, உங்களோட பேர் கொடுக்க தேவையில்லைங்க. யார் அந்த உறவினரோ 2002 கார்டு வச்சுருக்கிறவங்க யாரோ அவங்களோட டீட்டெயில்ஸை மட்டும் கொடுத்தா போதும். அதுக்கப்புறமா கீழே பாருங்கள் 3 உறுதிமொழி கொடுத்துருப்பாங்க. இந்த 3 உறுதிமொழியும் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ படித்து முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா படித்து முடிச்சுட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாக்காளரோ இல்லை குடும்ப உறுப்பினரோட கையொப்பமோ இல்லை இடது பெருவிரல் ரேகையவோ நீங்கள் கொடுத்துக்கலாம். அதாவது உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் மை வச்சு கூட ரேகை வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சைனும் நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைன் நீங்களும் போடலாம், இல்லை நீங்கள் இந்த உறவினர் பேர் கொடுக்குறீங்க இல்லையா அவங்களும் போட்டுக்கலாம். யாராவது ஒருத்தர் போட்டால் போதுங்க. ஸோ இதை மட்டும் அப்படியே வாக்குச்சாவடி மைய அலுவலர் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ உடனே வாங்கிட்டு போயிடுவாங்களா, அப்படி கிடையாதுங்க. அவங்க முதல்ல ஃபில் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவங்களே கலெக்ட் பண்ணிவிட்டு ஆன்லைனில் அப்லோட் பண்ணிவிடுவாங்க. இப்போ நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கும். ஸோ ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் இதோட ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க. இது வரைக்கும் எந்த பிஎல்ஓவும் டாக்குமெண்ட் வாங்குறது இல்லை. ஜஸ்ட் இதை ஃபார்மை தான் அனுப்புகிறாங்க, அனுப்பி ஸ்கேன் பண்ணுறாங்க. சரி, இந்த ஃபார்மை தான் ஸ்கேன் பண்ணி அனுப்புகிறாங்க. ஒருவேளை உங்கள் டாக்குமெண்ட்டில் ஏதோ சந்தேகங்களோ மிஸ்மேட்சோ அவங்களுக்கு தென்பட்டுச்சு அப்படின்னா பிஎல்ஓ வரமாட்டார், இஆர்ஓன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க டாக்குமெண்ட்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் யாரும் கேட்க மாட்டாங்க. ஒருவேளை உங்களோட டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் ஏதோ தப்பாக கொடுத்துருந்தீங்க இல்லை உங்கள் மேலே டவுட் இருக்குன்னா மட்டும்தான் அவங்க டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ ஒருவேளை நான் வெளியூரில் இருக்கேன், நான் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னா உங்களோட உறவினர் எங்கே இருக்காங்களோ அவங்க ஊரில் இருப்பாங்கள்ல அவங்களையே ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். ஒருவேளை அவங்களால கொடுக்க முடியலன்னா நீங்கள் தான் நேரில் போயிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லை ஆன்லைனில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் கேட்குறாங்க. அதாவது இப்போ ஒருவேளை 1987க்கு முன்னாடி பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படி பிறந்த தேதி அல்லது பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஏதாவது ஒரு ஆவணம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு ஒரு 13 வகையான ஆவணம் கொடுத்துருக்காங்க. பிறந்த தேதி மற்றும் பிறந்த இடக்கு நிலை. ஸோ இதை பொறுத்தளவுக்கு மொத்தம் ஒரு 13 ஆவணம் இருக்குங்க. இதில் ஏதாச்சும் ஒரு ஆவணம் இருந்துச்சு அப்படின்னா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது, ஸ்கூல் சர்டிஃபிகேட் இருக்குது, அதே மாதிரி எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட்டு, ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்குங்க.
அதே மாதிரி குடும்ப பதிவேடு, அதாவது ரேஷன் கார்டு இருக்குது, ஆதார் அட்டை இருக்குது. இது மாதிரி ஏதாச்சும் ஒரு டீட்டெயில்ஸை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா போதும், இந்த எஸ்ஐஆரில் உங்களோட பேர் ரிஜிஸ்டர் ஆகிடும். மறக்காமல் எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா பீகாரில் 20 லட்சம் வாக்காளர்களோட அடையாள அட்டை வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்காதனாலையும், அதே மாதிரி ஃபார்ம் கொடுத்தும் அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாதனாலையும் தான். அதனால் ஒன்று ஆன்லைன்லேயோ இல்லை ஆஃப்லைன்லேயோ இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வருது அப்படின்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க.